மனிதர்களை அல்ல, தேவனையே முழுமையாக நம்பினால் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதற்கான சான்றுதான் ஜார்ஜ் முல்லர் அவர்களின் வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கையால் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பராமரித்தார். உதவிக்காக மனிதர்களிடம் போகாமல் தேவனிடம் மட்டுமே ஜெபித்து பெற்றுக்கொண்டார். ஜார்ஜ் முல்லர் 1805ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தார். அவர் முழுமையாக தேவனை நம்பி வாழ்ந்தவர். இங்கிலாந்தின் பிரிஸ்டல் நகரில் 10,000க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளை பராமரித்தார். அவர் ஒருபோதும் யாரிடமும் பணம் கேட்காமல் ஜெபத்தின் மூலம் தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நம்பினார். இளமையில் ஜார்ஜ் நல்லவராக இல்லை. அவர் பொய் பேசினார், பணம் திருடினார், தவறான வழியில் நடந்தார். ஒரு முறை சிறையிலும் அடைக்கப்பட்டார். தனது 20ஆம் வயதில் ஒரு வேதாகம கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவரது வாழ்க்கை முழுவதும் மாறியது. உள்ளம் உடைந்தவராய் செய்த தவறுகளுக்காக தேவனிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த நாளிலிருந்து அவர் வாழ்க்கை முழுவதும் மாறியது. இனி நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் மிஷனரி பயிற்சியை முடித்த பின் ஒரு நாள் இங்கிலாந்தில் தெருக்களில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த அனாதை குழந்தைகளை பார்த்து மிகவும் துயரம் அடைந்தார். பல குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து பட்டினியால் வாடினர். அப்போதுதான் அந்த பிள்ளைகளுக்காக ஒரு இல்லத்தை தொடங்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவரிடம் இருந்தது 2 சிறிய நாணயங்கள் மட்டுமே. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று அவர் நம்பினார். அதன் விளைவாக 1836ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் பிரிஸ்டல் நகரில் 30 குழந்தைகளுடன் ஒரு அனாதை இல்லத்தை தொடங்கினார். அவர் ஒருபோதும் யாரிடமும் பணம் கேட்கவில்லை. தேவைகள் சந்திக்கப்பட தேவனிடம் ஜெபித்தார். தேவன் பல்வேறு வழிகளில் தேவைகளை சந்தித்தார். ஒரு நாள் காலை உணவுக்காக 300 குழந்தைகள் மேஜையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் சாப்பிட ஒன்றுமில்லை. பாத்திரங்கள் காலியாக இருந்தன. ஆனாலும் ஜார்ஜ் முல்லர், இப்போது நாம் சாப்பிட போகும் உணவுக்காக தேவனுக்கு நன்றி என்று கூறினார். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. ஒரு பேக்கர், நேற்று இரவு உங்களுக்கு ரொட்டி தேவை என்று நினைத்து தயாரித்தேன் என்று கூறி ரொட்டியை கொடுத்து விட்டு சென்றார். அடுத்ததாக ஒரு பால்காரர் வந்து கதவை தட்டினார். என் வண்டி பழுதாகி விட்டது, பால் வீணாகிவிடும், எனவே இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறேன் என்று கொடுத்து விட்டு சென்றார். இவ்வாறு தேவன் அவர்களுக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சந்தித்து வந்தார். ஜார்ஜ் முல்லர் அனாதை குழந்தைகளுக்கு உணவு மட்டுமல்ல, கல்வியும் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதில் அவர் மிகவும் அக்கறை கொண்டார். முல்லர் தனது வாழ்க்கையில் 5 பெரிய அனாதை இல்லங்களை கட்டி 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வளர்த்தார். அந்த குழந்தைகளுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி நல்ல வாழ்க்கைக்கு வழி செய்தார். 70 வயதிற்கு மேல் இருந்த போதும் முல்லர் உலகம் முழுவதும் பிரசங்கித்தார். 42 நாடுகளுக்கு பயணம் செய்தார். ஜனங்களுக்கு விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை சாட்சியாக கூறினார். 1898ஆம் ஆண்டு அவர் மரணம் அடைந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது வாழ்க்கைக்கு நன்றி கூறினர். அவர் செய்த சேவை இன்று வரை அநேகருக்கு சாட்சியாக உள்ளது. முல்லரின் வாழ்க்கையை பார்த்தால் அவர் நேரடியாக தேவனுடன் தொடர்பில் இருந்தது போல தோன்றுகிறது. ஆனால் அவர் ஒன்றுமில்லாத நிலைமையிலும் தேவனை முழுமையாக நம்பினார். ஜெபத்தில் தேவனை உறுதியாக பிடித்து கொண்டார். இன்று நம்மிடம் ஒரு கேள்வி: நாம் தேவனை முழுமையாக நம்புகிறோமா? ஜெப வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறோமா? ஜெபம் மிக வலிமையானது. தேவனை நம்பினால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜார்ஜ் முல்லரை நடத்திய அதே தேவன் இன்று நமக்காகவும் செயல்படுகிறார். எனவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்து மற்றவர்களையும் தேவனுக்குள்ளாக நடத்துவோம். ஜார்ஜ் முல்லர் அவர்களின் விசுவாச வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிர மறக்காதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.